ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்னஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. நைட்டு வந்து எறா பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர்லேயே வந்து தம் பிரியாணி மாதிரி பண்ண போகிறோம். ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நார்மலாக வீட்டுக்கு வடிப்போம்ல, பாஸ்மதி ரைஸோ இல்லைன்னா சீரக சம்பா எடுத்திங்கன்னா வந்து 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து இது சாப்பாட்டு அரிசின்றதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தான் அளவு. இதுக்கு பிரியாணிக்கு வந்து 4 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் 1.5 ஸ்பூன் கல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் மொத்தமே சேர்த்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கைப்பிடி போட்டுட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு சுருளை நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச எறாவையும் அதில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஒரு கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதி வரட்டோன்னு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அரிசி அதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும். அந்த டைமில் வந்து நம்ம மிச்சம் வச்ச புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே நல்லா கொதித்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட வற்றி வரணும். அந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நம்ம உரல் வச்சு தம் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் தான் டைம் பார்த்துட்டு அந்த 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும். அப்படியே மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பொலன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. எறா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கூட மிச்சமே வைக்கல, அந்தளவுக்கு காலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தம் போடுறதுக்கு முன்னாடி வாழையிலேருந்து அதில் வச்சுன்னு வச்சிங்களேன், இன்னும் கூட வாசம் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் தான் மட்டன், சிக்கன் எது பண்ணாலும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை.